தொல்காப்பிய கூறும் உயிரின வகைப்பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். உயிரினங்கள் எவ்வாறு உலகை உணர்கின்றன என்பதை இந்த நாடகம் விளக்கும். நான் எழுதிய தொல்காப்பியத்தில் உயிரினங்களை அவற்றின் அறிவின் அடிப்படையில் வகைப்படுத்தினேன். முதல் அறிவை கொண்ட உயிரினங்கள் எது? ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. அதாவது புல் பூண்டு போன்ற உயிரினங்கள் தங்களின் உடலால் மட்டுமே உணரும். அவை தொண்டல் மூலம் மட்டுமே உணவை உணர்கின்றன. ஓரறிவு மெதுவாக தலையை அசைக்கிறது. நான் என் உடலால் மட்டுமே உணர்கிறேன். இரண்டாம் அறிவை கொண்ட உயிரினங்கள் எது? இரண்டறிவதுவே அதனோடு நாவே. நத்தை சங்கு போன்ற உயிரினங்கள் தொடுதல் மற்றும் சொய்தல் மூலம் உணர்கின்றன. இரண்டாம் அறிவு நாக்கை நீட்டி தலையை அசைக்கிறது. தொடுவதோடு சுவைத்து உணர்கிறேன். மூன்றாம் அறிவை கொண்ட உயிரினங்கள் எது? மூன்றறிவதுவே அவற்றோடு ஓகே. எறும்பு கரையான் பூச்சி போன்ற உயிரினங்கள் தொடுதல் சுவைத்தல் மற்றும் நுகர்தல் மூலம் உணர்கின்றன. மூன்றாம் அறிவு மூக்கை அசைத்து தலையை ஆட்டுகிறது. நான் தொடுவதோடும் சுவைத்தோம் நுகர்ந்தோம் உணர்கிறேன். நான்காம் அறிவை கொண்ட உயிரினங்கள் எது? நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே. நண்டு வண்டு போன்ற உயிரினங்கள் தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் மற்றும் பார்த்தல் மூலம் உணர்கின்றன. நான்காம் அறிவு கண்களையொட்டி தலையை அசைக்கிறது. நான் தொடுவதும் சுவைப்பது நுகர்வதுடன் பார்ப்பதனாலும் உணர்கிறேன். ஐந்தாம் அறிவை கொண்ட உயிரினங்கள் எது? ஐந்தறிவதுவே அவற்றோடு செடியே. விலங்குகள் பறவைகள் போன்ற உயிரினங்கள் தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் பார்த்தல் மற்றும் கேட்டல் மூலம் உணர்கின்றன. ஐந்தாம் அறிவு தலையை அசைத்து காதை அசைக்கிறது. நாம் தொடுவது சுவைப்பது நுகர்வது பார்ப்பதுடன் கேட்பதனாலும் உணர்கிறேன். ஆறாம் அறிவை கொண்ட மனிதர்கள் எவ்வாறு உலகை உணர்கின்றனர்? ஆறறிவதுவே அவற்றோடு மனமே. மனிதன் தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் பார்த்தல் கேட்டல் மற்றும் மனத்தின் மூலம் உணர்கின்றான். ஐம்புலன்களுடன் மனதின் மூலம் உணர்வதால் மனிதன் ஆறறிவு கொண்டவராகிறான். நாங்கள் ஆறறிவு கொண்டவர்கள். நாங்கள் சுயமாக சிந்தித்து செயல்படுகிறோம்.